Good afternoon. I am Dr. A. Murugan from NMS Association College, Madurai. So I visited this one-day national seminar on electrochemical research, and this session is very useful for our students. And myself and 6 students came to attended the seminar. Batteries and fuel cells are very useful information from that seminar. But last session, Dr. Aristotle Ganesan sir gave the wonderful session for about fuel cells. These fuel cells are very useful in nowadays. So this interesting topic, but it is completed within 45 minutes. That is very disappointed me to attend the seminar. So we came for particularly for fuel cells from Madurai. So it is very useful for us. But we need another classes and other seminar in forthcoming days. Thank you. Really thank you. I am Dr. C.R. Kumaran, HOD, Department of Physics, Sri Kaliswari Kalasivagasi. Today we organized a one-day national seminar on electrochemical devices, in which Dr. Scientist Sir Aristotle Ganesan sir gave a lecture on fuel cells, in which very first he demonstrated the fuel cells, how the fuel cells are working. So that is a very important thing the students should know. Keep on talking on theory. It's better to see what is going on in the instrument, what are the different parts are there in instrument. So those things he very clearly demonstrated. So in which most of the students and myself got interested in working on fuel cells. Thank you. I am Dr. Murugan. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதை கேள்விப்படுறேன். ஏன்னா அதாவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நல்ல பசுமையாக கொண்டு வரதுக்காக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இது ஒரு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல முன்னெடுப்பு, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி, நல்ல ஹை எனர்ஜி இதுலேருந்து கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இப்போதைக்கு ஆட்டோமொபைல்ஸில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் ரேராக ஏதோ விண்டு ஃபார்ம்லேயும் இதை யூஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பாட்டனிஸ்ட்டு, நாங்கள் பிளான்ட்டை வளர்த்து பொல்யூஷனை குறைக்கணும்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பார்ட்டில் நாங்கள் அச்சப்படுற ஒரே விஷயம் வந்து இந்த ஃபிசிக்ஸ் தான். நிறையா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி பொல்யூஷன் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு அன்பொல்யூட்டடாக மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ளூ க்ரீன் அப்படின்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னும் நிறையா இன்னோவேட்டர்ஸ் நிறைய வரணும் அப்படிங்கிறத உங்கள் கம்பெனி சார்பாக நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுடைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிருக்கிறாங்க. நானுமே இதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை கேள்விப்படுறேன். இதுக்கு ஆற்றல்னு ஒரு கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் நான் உங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நீங்கள் இதோடு நிறுத்திக்கிடாமல் இன்னும் பல இடங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை வேறு சொன்னீங்க, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. மோர் தேன் 6 lakhs மேலே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. வித்தின் 2030 அச்சீவ் பண்ணுறது மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இது நிறைய சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி இதுக்கு தேவையான படிப்புகள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிற மாதிரி இதில் இதை கொண்டு வந்து நிறைய இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ். தேங்க்யூ ப்ரொஃபஸர். தேங்க்யூ சார். அரிஸ்டாட்டில் சார் வந்துட்டு ஃபியூல் செல் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு லெக்சர் கொடுத்தாங்க. அந்த லெக்சரில் வந்துட்டு ஃபியூல் செல்லில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த காம்போனன்ட்ஸோட அட்வான்டேஜ்,
அட்வான்டேஜஸ், இது வந்துட்டு ஃப்யூச்சருக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி நல்லா கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்துட்டு சூப்பர் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபீல்டு இப்போ சூப்பர் கெப்பாசிட்டிலேருந்து எப்படி நான் ஃபியூல் செல் போகிறதுக்குன்னு நல்ல ஒரு குட் லேர்னிங்காக இருந்துச்சு இந்த செஷன். தேங்க்யூ. என் பேர் சரவணன். நான் வந்து என்எம்எஸ்எஸ்பிஎன் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே வந்து 1 டே செமினார் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அதில் ஃபியூவல் செல்லை பற்றி சார் வந்து நடத்தினாங்க. பொதுவாக வந்து ஃபியூவல் செல் பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து எனக்கு இல்லை. இந்த செமினார் அட்டன் பண்ண பிறகு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அது ரிலேட்டடான ரிசர்ச்சோ அந்த மாதிரி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓவராலாக வந்து அந்த ஃபியூவல் செல்லை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு சார் நடத்தலேருந்து. சார் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபியூயல் செல் அப்படின்னா நாங்கள் என்னென்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஃபியூயல் செல்லோட பிரின்சிபல் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து அதோட டெமோ எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் சிம்பிளியாக ஒரு தியரி மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது வந்து அது எங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது எங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆல்சோ நம்ம வந்து நம்மளுக்கும் ஜாப் இருக்குது எல்லாமே சொன்னீங்க. நாங்கள் கூட நினச்சிட்டு இருந்தோம் இன்ஜினியரிங் மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். டெக்னிக்கல் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். உங்கள் இது ஃபியூவல் செல்ஸை பற்றி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு. இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபியூவல் செல்லை பற்றி. அதுபோக இன்னும் கொஞ்சம் அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன, அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணால் என்னென்ன ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். Thank you so much for watching. And also I submit my heartfelt and sincere thanks to my Autrel team, Autrel Innovations, and the trainees, students, participants, and who gave their experience and testimonials. Thank you so much.